இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் உடலை வாங்க மறுத்து தங்கச்சிமடத்தில் மீனவர்கள் 3வது நாளாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அது தொடர்பான நேரலை தகவல்களை களத்தில் இருந்து தருகிறார் எமது செய்தியாளர் பாலா. மீனவர் பிரிட்ஜோ அவருடைய உடலை வாங்க மறுத்து போராட்ட களத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராமேஸ்வரம் தங்கச்சிமடத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 3வது நாளாக அவர்களுடைய போராட்டமானது தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டத்தில் புதிய கோரிக்கைகள் ஏதேனும் மீனவர்கள் முன்வைத்திருக்கிறார்களா? கடந்த 6ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற பிரிட்ஜோ என்ற மீனவர் இலங்கை கடற்படையால் துப்பாக்கிச் சூடுக்கு பலியானார். தற்பொழுது அந்த மீனவர் இலங்கை கடற்படை அவர் சுட்ட மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து தற்பொழுது இந்த கடந்த 7ஆம் தேதியிலிருந்து இன்று 3வது நாளாக தொடர் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தில் தற்பொழுது தமிழகத்தினுடைய பல்வேறு கடற்கரை மாவட்டங்களிலிருந்து மீனவர்கள் இப்பகுதிக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இன்று இந்த போராட்டத்தில் தொடங்கும் விதமாக இன்று காலை போராட்டம் தொடங்கியவுடனே பிரிட்ஜோ அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அனைத்து மீனவர்களும் இதில் கூடியிருக்கின்ற 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏற்றி இந்த போராட்டத்தை தொடங்கினார். அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்திற்கு அடுத்த கட்ட இதுவரை மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு 12 முறைக்கு மேல் பேச்சுவார்த்தை இந்த போராட்ட குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ஆனால் பேச்சுவார்த்தையில் எந்த விதமான உடன்பாடும் எட்டப்படவில்லை. அவர்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால் எங்களுடைய அதாவது பாரம்பரிய இடத்தில் மீன் பிடிப்பதற்கு பாதுகாப்பாக மீன் பிடிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இனி இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தாது என தாக்குதல் நடத்த மாட்டோம் என மத்திய அரசிடம் இருந்து உறுதி கொடுத்தால் மட்டுமே எங்களுடைய போராட்டத்தை விலக்கிக் கொள்வோம் என தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடலையும் உடல்கூறு ஆய்வு செய்யப்பட்டு ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள உடலை பெற்றுக்கொள்வோம் என தெரிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருளானந்தம் இருக்கார். நம்ம அவற்றையே கேட்டுக்கிறோம். இந்த போராட்டம் குறித்து உங்களுடைய அரசிடம் இருந்து எதுவும் உங்களுக்கு எதுவும் கோரிக்கை நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்பட்டதா? இல்லை, இதுவரை அந்த மாதிரி எங்களுடைய கோரிக்கையிலிருந்து எந்த பகுதியும் நிறைவேற்றப்படலை. சம்பந்தமாக இல்லாத சில கோரிக்கைகளை நிறைவேற்றோம்னு சொன்னாங்க. அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. நேற்று நாங்கள் பிரிட்டோ அவர்களின் மரணத்துக்கு பின்னாடி எங்கள் போராட்டம் துவங்கும் போது நாங்கள் சில கோரிக்கைகள் வச்சுருக்கிறோம். அந்த கோரிக்கையிலிருந்து இன்னமும் எந்த விதமான பதிலும் அரசியலிடமிருந்து கிடைக்கல. இப்போ நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, அதாவது கச்சத்தீவுக்கு வருவதற்கு முன்பு உங்களுடைய படகுகள் விடுவிக்க வேண்டும், உங்களுடைய மீனவர்கள் விடுவிக்க வேண்டும் என வைக்கப்பட்டிருந்தீங்க. ஆனால் மீனவர்கள் தற்பொழுது இலங்கை அரசு விடுவிப்பதாக ஒரு தகவல் வந்துள்ளது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எங்களுடைய பழைய கோரிக்கைகள் வேறு. பிரிட்டோனுடைய மரணத்திற்கு பின்னாடி வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தான் இங்கே விவாதிக்கப்படுகிறது. அந்த கோரிக்கைக்கு தான் அரசுகள் பதில் சொல்ல வேண்டும். தற்பொழுது மத்திய அரசு, அதாவது தமிழக அமைச்சர்கள் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு போனாங்க. அதே போல் மத்திய அரசிடமிருந்து எதுவும் தகவல்கள் எதுவும் வந்துள்ளதா? கலெக்டர் கூப்பிட்டு பேசினாங்க, 5-6 முறை கூப்பிட்டு பேசினாங்க. அப்போ பிரதமரை சந்திக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு செய்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய செயலாளர் வெளியுறவுத்துறை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுடைய செக்ரட்டரி ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னா, இது இங்கே சொல்கிறதா இல்லை அங்கேயே சொல்லுவதா என்பது எல்லாம் விவாதம். எங்களுக்கு இந்த அறிவித்தால் போதும். நாங்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறோமோ அதையெல்லாம் மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். ஏன்னா இது ஒரு அந்நிய நாட்டு பிரச்சனை. இது மத்திய அரசு தான் முழுமையாக இதில் தலையிட வேண்டும். மத்திய அரசு தான் இதற்கான பதில்களை எல்லாம் சொல்ல வேண்டும். அவர்கள் தான் இதற்கு பதில் தெரிவிக்க வேண்டும். அங்கிருந்து எங்களுக்கு இதுவரை எந்த பதிலும் டெல்லியிலிருந்து வரவில்லை. அதுவரை நாங்கள் எங்கள் போராட்டம் தொடரும். தொடர்ந்து 3வது நாளாக உடல் கூறு ஆய்வு முடிந்து உடலானது அங்கே அரசு மருத்துவமனையில் இருக்குது. அதை பெறுவதற்கு எதுவும் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தினாங்களா மாவட்ட ஆட்சியர்? அதை பற்றி ஒன்றுமே பேசலை. எங்களுக்கு பிரிட்டோனுடைய உடல் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு ஆயுதம். அவர் எங்களுக்கு ஆயுதமாக அவர் இன்றைக்கு விளங்குகிறார். அந்த ஆயுதத்தின் வழியாகத்தான் நாங்கள் எல்லாத்தையும் பெறுவதுதான் எங்களுடைய லட்சியம். அதை தவிர வேறு வழியே கிடையாது. தற்பொழுது இந்த போராட்டத்தில் பார்க்கும்பொழுது அவர்கள் கூறும்பொழுது எங்களுடைய மறைந்த பிரிட்டோனுடைய இறப்பை வைத்து இனி வருங்காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது என்பதற்காகவே தற்பொழுது அவர் உடலை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதாகவும் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து இப்போ போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு பகுதியிலிருந்து வந்துள்ள பெண்கள் தங்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மெழுகுவர்த்திகளை ஏந்தி அவர் பெயரை பறிக்கப்பட்டு வருகின்றனர். இன்னும் சிறிது நேரத்தில் மெழுகுவர்த்தியில் அவருடைய பெயர் பறிக்கப்பட்ட மெழுகுவர்த்தி ஏற்றி அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பெண்கள் ஒரு புறம் புறப்பட்டுள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, தற்பொழுது இந்த போராட்ட களத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக பல்வேறு சமூக ஆர்வலர்களும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மீனவர்களும் வந்த வண்ணம் இருக்கின்றனர். அது தவிர இலங்கையினுடைய பல்வேறு மாவட்டங்களில் உள்ள மீனவ பிரதிநிதிகளும் இந்த அவருடைய இறப்புக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இலங்கை கடற்படையினுடைய தாக்குதலை அவர்களும் வன்மையாக கண்டித்து வருகின்றனர்.